வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்க்கையில் இபாதத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் சொன்னால் அதற்கு உங்களிடத்தில் 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று உறுதியான ஈமான், இன்னொன்று நல்ல அமல்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருவார். நல்ல அமல்கள் என்று சொன்னாலே கடமையாக்கப்பட்ட அமல்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். கடமை இல்லாத நஃபில் போன்ற வணக்கங்களையும் இது எடுத்துக்கொள்ளும் என்று விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார். இப்போ புனிதமான ரமலான் மாதம், அனைவர்களுமே சஹர் செய்வதற்காக காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரிலாம் எந்திரிக்கிறாங்க. தாய்மார்கள் எந்திரிக்கிறாங்க, நம்மளும் எந்திரிக்கிறோம். ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் தொழுது விடுகிறார்கள், பெண்கள் தொழுவதில்லை. தஹஜ்ஜுத் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை, இறைவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தொழுகை. இது எப்பொழுதுமே செய்ய வேண்டும் இந்த சமூகம். ஆனால் அதை நம்ம தூங்கிடுறோம், தொழுக முடியல. அதனால நம்ம இந்த ரமலான்லையாச்சும் தொழுவலாமே அப்படின்னு பார்த்தா அதுலேயும் நம்ம பலகீனமாக தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களை நம்ம வேலை வாங்குறோம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டே சாப்பாடு சால்னாவெலாம் செஞ்சு வச்சுருவாங்க, காலையில் எழுந்திரிச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. ஆனால் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிக்கு எழுந்திரிச்சு தான் செய்வாங்க, அந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு தான் செய்வாங்க. அப்போ அதில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில் நாட்டம் வர மாட்டேங்குது. நம்மளும் அவங்கள சொல்கிறதில்லை. ஒரு 8 தொழுகைக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 20 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம். சாப்பாடு செய்கிறதுக்காண்டி 1 மணி நேரம், சாப்பிட்றதுக்காண்டி அரை மணி நேரம், டீ குடிக்கிறதுக்கு 10 நிமிஷம், இப்படிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் இறைவனை அடைவதற்காக ஏன் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கக்கூடாது என்பதை இன்னைக்கு யாருமே நம்ம சிந்திக்கிறது. எனவே நம்ம என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய இன்னும் 9 நாட்களோ 8 நாட்கள் தான் இருக்கிறது. தயவு செய்து நாமும் அமல் செய்ய வேண்டும். நம்முடைய பெண்கள், நம்முடைய வீட்டு பிள்ளைங்க, வாலிபர்கள், மகன், பேரன் எல்லாரும் எழுப்பிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்கன்னா, ஏத்திகாப் இருந்தார்கள், 1 மாத காலம் இருந்தார்கள். இறந்து போகின்ற பொழுது 20 நாள் இருந்தாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் 10 நாள் இருந்திருக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ 20 நாள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் 21ஆம் நாள் தலையை கூடாரத்திலேருந்து வெளியே காட்டி சொன்னாங்க, நான் 20 நாள் ஏத்திகாப் இருந்து விட்டேன். நான் லைலத்துல் கத்ரை தேடினேன், அது கிடைக்கவில்லை. அது 3வது பத்தில் தான் இருப்பதாக எனக்கு சொல்லப்பட்டது. ஆகவே நீங்கள் 3வது பத்தில் லைலத்துல் கத்ர் எதிர்பார்க்கன்னு சொன்னாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் ஒத்தப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்க. 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தொழுவுங்க என்று பெருமானார் சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இரவுகள் தான் இந்த 3வது பத்தில் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறான். ஆகவே நாம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டு விடாமல், மற்ற நேரத்தில் தொழுவாட்டி கூட இந்த நேரத்திலேயாச்சும் நம்ம தொழு. எதுக்கு எந்திரிக்கிறோமா இல்லையா? எந்திரிக்காட்டி பரவாயில்லை. சாப்பிட்றதுக்குன்னு எந்திரிக்கிறோம், சாப்பாடு ஆக்குறதுன்னு தாய்மார்கள், இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்களை சிந்திங்க, எல்லாமே செய்றீங்க. தொழுவுங்க. 4 ரக்காத்து, 6 ரக்காத்து, 8, 2 ஆச்சு குறைஞ்சது. சாப்பாடு உலையில் வச்சுட்டு டக்குன்னு தொழுதுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை. சாப்பாடு ஆண்கள் சாப்பிட்டு நம்ம தொழுதுக்கலாம். நேரங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதை வீணடிப்பதற்கோ
சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சாத்தான் இருக்கும். இந்த சல்லாம் ஊற்றிக்கிடுங்க, அதை ஊற்றிக்கிடுங்க, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இது வேணுமா அது வேணுமா, எல்லாமே நம்மளை கவனிக்கிறாங்க. அவங்கள நம்ம ஏமனி 4 ரக்காத் தொழுதுமோ நன்மை. 4 பேர் நம்மளை மாட்டி விட்டாங்கன்னா, என் வீட்டுக்காரர் சோறு போட்டு தான் ஆகி கேட்டாருங்க, என்னை தொழுவே சொல்லலைன்னு சொன்னால் நம்ம அல்லது என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால நாமும் சொர்க்கம் போக வேண்டும், அவர்களும் சொர்க்கம் வரணும். அல்லாஹ்வுத்தாலா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. குர்ஆன்ல சொல்றான், உங்க தாய் தந்தையோடு நீங்க சொர்க்கம் போக முடியாது, உங்க பிள்ளையோடு நீங்க போக முடியாது, உங்க அண்ணனோடு போக முடியாது, தம்பியோடு, ஆனா மனைவியோடு மட்டும் நாம் சொர்க்கம் போகலாம். வந்தும் அசுவாஜும் தொகுபரும், நீங்க 2 பேரும் ஜாலியாக ஜோடியாக செய்ய சொர்க்கத்துல நுழைங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்ப எப்படி அவங்க நுழைக்க முடியும்? அதுக்குன்னா நம்மளுக்கு இருந்தால் தான் நுழைக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் இங்கே படுற பாடு பத்தாதுன்னு சொர்க்கத்துல வேற போயா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே சொர்க்கம் போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, நல்லா ஆயிடுவாங்க. அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நல்லா சரியாக்கி கொடுத்துருவான். அதனால் நாமும் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு சின்ன சின்ன அமல்களை செய்ய வேண்டும். நம்முடைய பெண்மணிகளையும், நம்முடைய பிள்ளைங்க இருப்பாங்க வயசு வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு கடமையாச்சு. இப்போ ஃபஜ்ருக்கு போப்பா. இப்போ எதுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை பள்ளியா சண்டமா பார்த்து நாள் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் தொழுவிட்டு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் மாதிரி நேரம் மேலே போகிறாங்க, சாப்பிட்டு நேரம் அப்படியே போயிடுறாங்க. அதான் எனக்கு கூட யோசனை, அது பேசாமல் 4 மணி தான் சாப்பாடு வைக்கணுமோன்னு நினைக்கிறேன். இப்போ 3:30 உள்ள சாப்பாடு 4 மணிக்கு வச்சிடணும். எல்லாரும் தொழுவுங்க, சாப்பிடுங்க, இங்கேயே தொழுதுக்கு போயிடும். இந்த சாப்பாடு கொடுக்கறது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் சுபு தொழுகை விட்டு போவதற்கு ஒரு தீமையாக ஆகிறதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கும். வாலிபர்கள் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, நேரம் வீட்டில் போய் தூங்கிடுறாங்க. சுபு தொழுகை என்ன ஆச்சு? நோம்பு முக்கியம், அது ஒரு பரல். தொழுகை அதுக்காண்டி தொழுகை விடணுமா? எந்த பரலை எந்த பரலுக்கான விட தேவையில்லை. பரலுக்காக வேண்டி சுண்ணத்தை விடலாம், தவறு கிடையாது. நஃபில விடலாம், தவறு இல்லை. பரலுக்காக வேண்டி பரல, நோம்புக்காண்டி தொழுகை விடுறது, தொழுகைக்காண்டி நோன்பு விடுறது, இது மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. எல்லாத்தையுமே அந்தந்த நேரங்களில் செய்ய வேண்டும். எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் சகுதி செய்கிறவங்களும் சரி, 3:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கலாம். எந்திரிச்சு தொழுதுட்டு ஒரு 4:30 சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு பள்ளியை நோக்கி வந்தார். நம்ம நண்பர் ஒருத்தருக்கார், கரெக்டாக வந்துடுவார். 4:30 மணிக்கெல்லாம் பாங்கு சொல்லும் போதெல்லாம் பள்ளியில் இருப்பார். அப்போ தான் தூக்கம் வராது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா லேசாக சாயம் பாங்கு சொல்ல 1/2 மணி நேரம் இருக்குது, அப்படியே சைத்தான் தட்டி கொடுப்பான், கை காலெலாம் அமுக்கி விடுவான், சூப்பராக இருக்கும். தூங்கினோம்னாக்க எந்திரிக்க முடியாது. அதனால் மற்ற நேரத்தில் நம்ம தொழுவாமல் இருக்கிறோம், அது வேற குற்றம் தான். ரமலாலிமா தொழுவாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், பெண்களையும் கொஞ்சம் சிந்திக்க வைங்க, அவங்கள சிந்தனையை தூட்டுங்க. ஏமா அசத்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீ சாப்பாடை வேணான்னு சொல்ல, உலையில் போட்டு நின்றாக்கா தொழுது எனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துருப்பேன். நம்மளும் அது ஹெல்ப்பே பண்ணுறது இல்லைங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தட்டை எடுத்துக்கிட்டு வா, தண்ணி எடுத்துக்கிட்டு வா, கரண்டி எடுத்துக்கிட்டு வா, சூப்பராக எடுத்துக்கிட்டு வா, கரம்பானி எடுத்துக்கிட்டு வா, பால் எடுத்துக்கிட்டு கேட்குறோம். நம்ம 2 வேலையை செஞ்சால் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆகுவாங்க. சாப்பாடு வைக்கிறதுன்னு தெரியுது, என்ன செய்யறது, நம்ம சூப்பராக எடுத்து போடலாம், தட்டை கொண்டு வைக்கலாம், தண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக. நம்ம வேலையை நம்ம பார்க்குறதுக்கு என்ன, நம்ம வீட்டு வேலையை நல்லா எவ்வளோ வீட்டில் இருக்கும்போது தினந்தோறும் நான் தான் சூப்பராக எடுத்து வைப்பேன், சுடுதண்ணியை சுட வச்சு வைப்பேன், தட்டு வைப்பேன், சால்னா சுட வைப்பேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து சூப்பராக வச்சுட்டு எங்கள் வீட்டில் எழுப்பி போட்டு நீ தொழுவுமான்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்தது அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. வீட்டுக்காரர் பரவாயில்லப்பா செய்கிறார், நம்மளும் தொழுவோம். எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களும் என்ன வேலை பழுவுனாலே செய்வாங்க. உனக்கு சோறு வேற தரணும், சால்னா வேற தரணும், டீ வேற தரணும், தொழுவு வேறையா, போங்க நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. ஆனால் அவங்களே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். எனவே சொர்க்கம் என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். வல் மோமினின் அவள் மோமினார், வல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவள் காணித்தீன் அவள் காணித்தார். ஆகவே இபாதத் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கும் சொர்க்கம் இருக்கிறது. எனவே அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு உண்டான மாதம்தான் இந்த மாதம். அதிலும் குறிப்பாக இந்த 3வது 10 யாத்திகா, தஹஜ்ஜத், துஆக்கள், தான தர்மங்கள், அதிகமான திக்ருகள் செய்ய வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறாகவே நாம் அனைவர்களும் இபாதத்திலே கவனம் செலுத்தி, அல்லாஹ் தஆலா நமக்கு எதுக்காக வேண்டி இந்த மாதத்தை தந்திருக்கிற அந்த மாதத்தை பரிபூர்ணமான முறையில் பிரயோஜனமாக கழித்து, நேரங்களை வீணடித்து விடாமல், தொழுகையை விட்டு விடாமல், நோன்பை விட்டு விடாமல், தஹஜ்ஜுத் போன்ற புதமான தொழுகைகளை விட்டு விடாமல், அத்துணையுமே நம்ம வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
அதுபோல் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அது லேசாக தான் நடந்தாலும் அதனால் எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கு. சரக்கு வர்றது போகிறது எல்லாமே பிரச்சனை. நம்ம இந்தியாவில் கூட பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, சிலிண்டர் இல்லைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலைமை ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம தஹஜ்ஜுத் துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த போர் நிறுத்தத்தை தருவாயாக. இந்த போரின் மூலமாக யாருக்கும் எந்த மக்களுக்கும் பாதிப்பு தான். அவங்க செஞ்சால் யானையா அவங்களுக்கு தண்டனையை கொடு, மற்ற மக்கள் இதில் பாதிக்கப்பட்டு விடாமல் யா அல்லாஹ் எங்களையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய துவாக்களே அதை சேர்த்துக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா இது மூலமாக நலவை தருவானாக, இதனுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.